இன்ஸ்பெக்டரு எஸ்ஐ. சார் நீங்க அந்த கான்ஸ்டபிள் பர்னி சார் தானே? ஆமா. சார் அந்த பாஸ்போர்ட்டு பஸ் ஸ்டாப்பு. ஓ சரி 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 சரி. உன் தம்பி தானே, என்ன பண்ணிருக்கேன் அவன்? சார் கூட பிறந்த தம்பி இல்லை சார், கூட பிறக்காத தம்பி சார். ஓ சரி சரி, பார்த்துரு தம்பி. அவன் எதுவும் உன் கேரியர் இருக்கிறதா பிரச்சனையாகி வரப்போகுது அவங்க கூட வந்துட்டு. ஏட்டையா இந்த வந்துட்டேன் கேட்டையா. ஹலோ டேய், உன் அருமை தம்பி என்ன பண்ணிருக்கான் தெரியுமாடா? என்னடா பண்ணா? டேய் கபிலா, நீங்க என்னடா பண்ற? ஏன்னா என்னடா ஆச்சு? அண்ணா வாடு, ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. யாரா அனுப்புறியாவா? அவளை தானே கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஏய் அழுகாதடா. நான் கம்முன்னு தானே இருந்தேன். அவதான் முத தடவை என்ன பார்த்தா. பார்த்த உடனே அவனோட போன்ல எப்படி வந்தாயோ உன்னையும் தந்தையோட பாட்டெல்லாம் வச்சானு. அதுக்கப்புறம் நான் டிப்ரெஷனா இருந்தேன் நானு. இறை தேடும் இரவிலே உயிரே நான் பெரிய டிப்ரெஷன் போயிட்டேன்னு. நீதான் அவங்க சித்தப்பெல்லாம் சப்போர்ட்டுக்கு இருக்கிறான், ஹெல்ப் பண்ணுவா அப்படிலாம் சொன்னேன். அந்த எச்சிக்கல புறம்போக்கு நான் அவன் சித்தப்பு இருக்கான்லன்னு கல்யாணத்துல அவன் தானே டிஜேவை போட்டு சித்தப்பு சிக்கனு சிக்கனு வராலேன்னு புத்தாண்டம் போட்டுக்கிட்டு இருக்கானே. அவங்களுக்கு சும்மா விடக்கூடாதுன்னு. டேய் அழுகு நிறுத்து, கண்ணத்தோட சிரி. டேய் என்ன விட்றா, சாதாரண விஷயம்டா. இப்ப பாரு அண்ணன் பாரு, நெக்ஸ்ட் வீக் நியூ இயர்க்கு போறேன். 3 மாசத்துல அவனை கூட்டிட்டு போறேன். டேய் கபிலா, இது நம்ம காலம், ஏறி ஆடுறா பாத்துக்கலாம். 3 days later. அண்ணா கேப் வந்துருச்சாண்ணா? என்ன தம்பி ஸ்டேஷன் போலாமா? பரணி சார், நான் ட்ரெயின்ல போல, பிளைன்ல போறேன். நான் உன்னை ஒன்னும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டி போல, போலீஸ் ஸ்டேஷன் போலாமா கேக்குறேன். எதுக்கு சார்? உன்னோட கூட பிறக்காத ஆசை தம்பி இருக்கான்ல, அவன் என்ன பண்ணான் தெரியுமா? புதுசா கல்யாணமான ஜோடிக்க மேல அட்டாக் பண்ணிருக்கான்யா. இந்தா உனக்காக ஆசையா கடிதம் எழுதிருக்கான், படிச்சு போய். அண்ணா நீங்க சொன்ன மாதிரி நம்ம காலம் தானே, நான் ஏறி ஆடிட்டேனே. இப்படிக்கு உங்க அன்பு தம்பி கபிலன். உம்மா உம்மா உம்மா. என்ன தம்பி போலாமா? சார் உண்மையா இருக்கு. ஜீப்ல ஏறா புறம்போக்கு.